மலை என்ற ஊரே கொண்டு கடல் என்ற பூமி மீது அலை என்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி சுவாமி வாழ்வை நம்பி
அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனே ஏனையாளோ ஈசனே சிவகாமி நேசனே ஏனையாளோ இளைவா நடராஜனே சபை நடுவே அமரச் செய்தவளே அமைந்த சபை நடுவே அமரச் செய்தவளே அமரச் செய்தவளே அடியில் நின் ஆவில் வந்து அருள்வாய் அம்பிகையே வாணி வந்தாருள் பூரிவா கற்கும் சிறியோருக்கோ கற்பித்த பெரியோருக்கோ கற்கும் சிறியோருக்கோ கற்பித்த பெரியோருக்கோ கற்பக விச்சகம் போல் கனிவுடன் வந்தருள்வார்
பாரிட்டவா ஆறு சேடை வேல்முரு வெங்கை மரமாக முளைத்தோ வேலாயுதம் கதைக்குத வினைகள் துன்பம் அணுகிடா வினைகள் துன்பம் அணுகிடா கற்பகமை பொருளை காப்பதா ஹரிராமன் தங்கையா பம்பனல்ல தலைய பச்சை மாலின் தங்கையா உன்னை போல காளியா உலகத்தில பார்த்தரில் காளியம்மா வருவாயம்மா காளியம்மா நாட்டமகா காளியர்கள் அக்கன் தன்கை 8 பேர்கள் 8 பேரின் பெரியவள் தான் காளியம்மா மாறி மாறி பிறந்தவள் தான் மாநிலத்தை ஆள்பவள் தான் தாயான மாரியம்மா தற்காக்க வேண்டும் அம்மா ஹரிராம ஸ்ரீராம ஹரிராம ஸ்ரீராம அடியனுக்கு அருள் புரிவார் காளியூட கதைகள் பாட கணபதியே அருள் புரிவார் வளம் இருக்கும் மனக்கிளிய வளமே வந்து அருள் புரிவார் இடம் இருக்கும் எனக்கிளிய எந்தனுக்கு அருள் புரிவார் கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே அருள் புரிவார் கணபதியே அருள் புரிவார் கட்டமகா காளியர்கள் ஈஸ்வரியால் பாலூட்ட ஈஸ்வரனா தாளாட்ட அழகா வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே என் அம்மை காளியம்மாள் 8 பேர்களுக்கும் ஒருவையே தான் இருவையே தான் மொத்த 3 வயதுமாச்சு
காளியம்மா காளியம்மா மூன்று நல்ல வயதிலே முக்கியம்மா வளர்ந்து வாரா வளர்ந்து வர நான்கு வயதிலே நடந்து வீலை ஆடுகிறா ஆடுகிற அட்டமக காளியர்கள் காளியர்கள் கருமாறி உருமாறி உருமாறி சடம் மாறி பூமாறி பூமாரி அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் 5 நல்ல வயதிலே வயதிலே வயது அறியாத பிராயத்திலே ராயதிலே ஐந்து நல்ல வயது 5 வயதிலே அறியாத பிராயத்திலே அட்டகாளி 8 பேர்களுமே 5 வயதாகவே இருக்கிறது. அழகோடும் இருக்கிறாள், ரொம்ப அடக்கம் ஒடுக்கமாகவும் இருக்கிறார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அழகு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அளவு அன்பும் இருக்க வேண்டும். சரி, அறியாத பிராயத்திலே அம்மா காளியம்மாள் இருக்கும் போது அந்த ஆதி கைலாச வாசலில ஆதி பராசக்தியானவை பகவானிடத்துல தேவ ரகசியம் பேசுகிறார். ஆதி கைலாச வாசலி ஆதி பராசக்திய வடக்கு கோட்டை வாசலி வடக்கு கோட்டை வாசலில் விமலன் தேவி பார்வதி தக்கத்தா தக்கத்தை ஆண்டு மேரி சிவபெரும் ஆடி சக்தி வார்த்தைகள் ஈஸ்வரரே சிவபெரும் ஈஸ்வரியால் வார்த்தைகள் நீங்க உலகமெல்லாம் படியல உடைய மேலே போகும்போது அகிலமெல்லாம் படியல ஆண்ட மேலே போகும்போது என்னை போலே அழகு அழகு இவ்வுலகில் பார்த்து ஓட் ஓட் ஆடி ஆடி உலகமெல்லாம் படியளக்க உடையவன் போகும்போது நான் படியளக்க போகிறேன் என்று பகவான் தினந்தோறும் படியளக்க போறீங்க வாரீங்க வாரீங்க போறீங்க. பகவானுக்கு படியளக்க கூடிய வேலை. சக்தி பார்வதிக்கு பகவானுக்கு படியளந்து படியெழுப்பு பகவான் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை. சரி, நல்ல வேலை. ஆனாலும் ஆண்டவா சிவபெருமானே, எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கிறது. பூலோக சீமையில அழகு பெண்களை நீங்கள் பார்த்ததுண்டா? பெண்கள் என்று சொன்னாலே எல்லா பெண்களுமே அழகுதான். ஆனா என்னை விட ஆதிபரா சக்தியை விட இந்த பார்வதியை விட உலகத்துல யாராவது அழகா இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு புள்ளை அழகா படைச்சிருக்கீங்களா என்று கேட்டபோது ஆண்டவன் சிவபெருமான் பெண்களுடைய இடத்திலே சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதது, பெண்கள்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். ஆனால் இந்த ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி இடத்துல ஒரு பொய்யை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அம்மா உன்னை போலே அழகு பெண்ணை அழகு பெண்ணை அழகு பெண்ணை
உலகத்திலே பார்த்ததில்லை 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 டிங்கு 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 ஓட் 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 அழகு பெண்ணை நான் பார்வதியாய் ஆமா சொல்லு அழகை போலே சொல்லமா சொல்லு ஆருலகில் அப்படி சொல்லு பார்த்ததில்லை ஆமா சொல்லு சத்தியவள் அழகை போல அழகு போல அழகை போலே தாரணியில் யாருமில்லை இல்லை யாருமில்லை யாரும் இல்லை டிங்கு 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 ஓட் 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 அழகை போலே ஓட் 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 இந்த உமையமேனின் அழகு போல அழகை போலே உலகத்திலே யாருமில்லை யாரும் இல்லை அம்மையவள் அழகு போல அழகு போலே அவனியிலே யாரும் இல்லை யாரும் இல்லை பொம்பனையால் அழகு போல அழகை போலே உவலயத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை உன்னை போல அழகு பெண்ணை அழகு பெண்ணை அழகு பெண்ணை ஓட், 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 ஓட். உலகத்திலே பார்த்ததில் இல்லை பார்த்தாடே பாட் 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 அழகை போலே அழகு நல்ல அழகு என்று ஆண்டவனும் சொன்ன போவா ஆதிபரா சக்திய கைலாச வாசலி கண்ணன் தன்கை பார்வதி கட்டிய கணவன் ஆமா அழகு என்று சொன்னா சரி எந்த பெண்ணுக்கு தான் என்னம்மா சிரிப்பு வராது ஆமா சந்தோஷமா இருக்கும்ல அழகு என்று சொன்னாலே ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு அழகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அழகா இருப்பாங்க சில பெண் வந்து புது நிறமா இருப்பாங்க சிலவங்க என்னைய மாதிரி ஆளு தல தலன்னு இருப்பாங்க ஆனா முக லட்சணமாக இருப்பாங்க மூலச்சனம் அம்சம் இருக்கத்தானமா சில தெரியும் பெண்கள் கருப்பா இருந்தாலும் ஆள் கலையா சும்மா கலையா இருப்பாங்க கலவை எப்படி இருக்கும் ஆமா அக்கடி சிகப்பு மட்டும்தான் அழகு நினைக்க கூடாது சிலவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கும் எப்படின்னு சில பெண்களை பார்த்தா கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் ஐயோ சில பெண்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அந்த மூக்கோட அழகா இருக்கும் அப்படியா சில பெண்களை பார்த்தேன்னு வச்சுக்கோ நெத்தி அழகு பயங்கரமா இருக்கும் ஐயோ சில பெண்களை பார்த்தேன்னு வச்சுக்கோ உதடு அவ்வளவு அழகா இருக்கும் சில பெண்களை பார்த்தேன்னு வச்சுக்கோ நாடி அழகா இருக்கும் நாடியா சில பெண்களை பார்த்தேன்னு வச்சுக்கோ கழுத்துக்கு மேல எல்லாமே நல்லா இருக்கும் ஐயோ சில பெண்களை பார்த்தேன்னு வச்சுக்கோ உடம்பே அழகா அப்ப ஒரு பொண்ணை பார்க்க மாட்டேன் சில பொண்ணை பார்த்துட்டே இருப்பிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகுல படைச்சிருப்பாரு பெண்ணுக்கு வந்து சிரிப்பு அழகு அந்த ஆதிபரா சக்தியானவள் கைலாச வாசலில பகவான் சொன்னதை நினைத்து அழகு அழகு என்று ஆமா இன்றையிலிருந்து உனக்கு ஒரு பெயரு என்ன பேரு அழகு பார்வதி என்று ஒரு பெயரு அம்மா சுரண்டையில இருக்க அழகு முத்தா யாரு அழகு அழகு யாரு அழகு பார்வதினா யா யானை அவட்டாம அழகு அழகு என்று ஆண்டவன் சொன்னபோது என் அம்மை சக்தியான பார்வதியானவள் கைலாச வாசலில நம்ம கணவன் ஆண்டவன் சிவபெருமா நாமளை பார்த்து அழகு என்று சொல்லிவிட்டாரே நம்மள பார்த்து அழகுன்றாரா என்று சக்தி பார்வதியானவள் கலகல என்றும் சிரிப்பாள் சிரிப்பாள் கண்ணன் தன்கையான பார்வதியா பார்வதியா போட் 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 இவனோ
பார்வதியானவள் ஆமா கைலாச வாசலின கண்ணன் தன்கையான பார்வதியானவள் ஆமையோ சிரிப்பாளா சிரிப்பாளா சரி சக்தியான பார்வதியானவள் ஆமையோ பார்வதி சிரிக்கின்றா கலகலன்னு சிரிச்சிட்டு வாரா. ஐயா எதுவாக இருந்தாலும் சரி சிரிப்பு வந்து அளவோடு இருக்கணும் சரி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிருக்கும்ன்றாங்க சரி. அந்த காலத்துல உள்ள பெரியவங்க ஆமா ஆமா இன்னொன்னு சொல்லிருக்காங்க என்னக்கா? பொம்பளை சிரிச்சா போச்சு ஆமா பெண்கள் வந்து எப்படி சிரிக்கணுமோ அப்படித்தான் சிரிக்கணும் ஆனா, ஒரு மாதிரி சைஸா சிரிச்சுட்டானா ஒருத்தன் கிறுக்கு பிடிச்சு அலையதாம வச்சுக்கணும் யாருன்னு யாரோ 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 ஆ, நம்ம கட்டக்கார பேருக்காருல எங்க ஊர் சுத்த ஐயோ ஆமா அதே மாதிரிதான் ஐயா அம்மா போன் வந்துச்சு ஆ. அவ பண்ண ஆக்ஷனை பாத்தியா எப்படி போனை தூக்கிட்டு போயிட்டா அவாட்ட ஐயோ அந்த சக்தியான பார்வதி சுவாதி மெல்லிகையிலே பார்வதி சிரிக்கின்ற நாளை யாரு அங்கே வருவாரா நாரதரும் வருகிறார் பாட்டி பாட்டி பார்வதி பார்வதி நாரதரின் மாத்தை கேளம்மா ஓட் 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 பாட்டி ஒரு நாளும் இல்லாத திருநாளுமாக நீ ரொம்பத்தான் சிரிக்கிற பாட்டி யா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஒண்ணு பேசி சிரிக்கணும் இவன்ட்ட பேசாம சிரிக்கணும் ஆனா நீ தனியா இருந்துகிட்டு சிரிக்கிறீங்க இப்படி தனியா இருந்துகிட்டு சிரிச்சா எனக்கு என்ன போலாமோ தோணுது பாத்துக்க நாரதா நாரதா யாருமா சொன்னா சரி நம்மள அவரு 45 ரூபாய்க்கு சென்ட் வாங்கி கொடுத்துருக்க 4 பேரும் போட்டிருக்கோம் நாரத முனிவருக்கு முதல் கண் வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம் நாரதா நீ வந்தானே கலகம் தானே ஆரம்பிக்கும் அதனால அதுக்கு தகுந்த அவரை சொல்லியிருக்காங்க அபிஷேக் பிரியா பிரியா நாரதருடைய கலகம் வந்து கலகப்பிரிய நாதர மகரிஷி திரிலோக சஞ்சாரி தேவர்களுக்கெல்லாம் ஓகாரி அந்த நாரத முனிவனானவர் பாட்டி ஏன் சிரிக்கிறேன் என்று கேட்டார் யா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன ஓரா நான் எதுக்கு சிரிக்கிறேன் தெரியுமா ஆண்டவன் இருக்காரு அதாவது பகவான் நான் வந்து உனக்கு வந்து என்ன உண்டு அத்தை பாட்டி ஆச்சி ஆமா சரி பகவான் வந்து பரமசிவன் வந்து சரி உனக்கு தாத்தா அதானே அவரு தாத்தா தாத்தா நீங்க ஆச்சி சரி ஆமா அதனால தாத்தா கிட்ட ஒண்ணு கேட்டேன் தெய்வீக முகம் ஆமா உலகத்துல யார் அழகு என்று கேட்டேன் ஆமாய்யா அதுக்கு பகவான் என்ன சொன்னார் தெரியுமா என்ன என்னை பார்த்து அழகு என்று சொல்லிவிட்டார் ஐயோ, உங்க தாத்தா என்னைய பார்த்து அழகுன்னு சொல்லிட்டாரு ஏன் யானா யானா அவர்தான் தான் கேட்கணும் ஐயோ அதை நினைச்சே நான் சிரிச்சேன் அதானே என்ன சொல்லும் போது பார்த்தா நாரத முனிவர் என்னம்மா என் பாட்டி உன் மகத்தை திருப்பு திரும்பி சத்தானே ஒரு பெண்களுக்கு வந்து 32 லட்சணம் இருக்க வேண்டும் சாங்குல லட்சணம் இருக்கணும் பாத்துக்க சாமுத்திரிகா லட்சணம் அந்த லட்சணம் இருந்தாலே போதும் ஆனா வாண்ட இருக்க லட்சணம் என்ன லட்சணம் தெரியுமா உங்கள்கிட்ட இருக்க லட்சணம் ஒண்ணு பல்லு போன லட்சணம் இன்னும் முகத்துல திரை விழுந்த லட்சணம் முகத்துல எப்படிமா திரை விழும் முகத்துல சுருக்கம் வரும் ஓ முகத்துல சுருக்கு விழுந்தா திரை விழுந்ததுக்கு அர்த்தம் அது எல்லாத்துக்கும் வயசாகும் போது வயசாயினா எல்லாத்துக்கும் இப்போ வரக்கூடிய உங்களுக்கு தரையில வந்திருக்கு சரி சரி ஆ, அதனால பாட்டி நீ வந்து ரொம்ப சிரிக்க கூடாது அளவோட சரி அளவோட சரி உன்னை விட அழகான பெண்கள் ஆமா பூலோகத்துல 8 பேர்கள் பிறந்திருக்கிறார்கள் உன்னை மாதிரி அழகான பெண்கள் பூலோகத்துல இருக்காங்க உன்னை விட ஆமா 16 மடங்கு அழகு நிறைந்த பெண்கள் இருக்காங்க பூலோகத்திலே பிறந்திருக்கிறார்கள் சரி அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியுமா எங்கம்மா புற்றுக்குள்ளே இருப்பாளா இருப்பாளா புகழ் பெரிய காளி புகழ் பெரிய அம்மா காளி அம்மா இருப்பாளா ஒன் 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 மாணிக்க புற்றதில மதலையாக பிறந்திருக்கா காளியம்மா பிறந்திருக்கா பிறந்திருக்கா கலியுகத்தை ஆள்வதற்கு கலியுகத்தை அம்மா ஆள்வதற்கு ஐயா பிறந்திருக்கா
உண்மையுடன் பிறந்திரு முப்புடாதி பிறந்திரு ஆதிபர சக்திய 8 பேரின் அழகு போல 8 பேரின் இவ்வுலகில் யாரும் இல்லை அவர்கள் தானே அழகு. அதேதான் மணல் காட்டானூர் நகரத்தில் இருக்கிறாளே தயான காளியம்மா பிரமாண்ட நாயகி. அவ இப்பமே இவ்வளவு அழகா இருக்காளா? ஐயோ அவ எப்படி இருந்திருப்பா அப்போ ஒரு டைம்ல? எப்படி? ஆமா என்ன டைம்ல? அதாவது சின்ன பிள்ளையில. ஆமா குழந்தை பருவத்துல இருக்காளானே. சரி அவ்வளவு ஓடி அழகா இருந்துகிட்டு இருக்கா குழந்தை பருவத்துல. ஆமா 8 பேரையும் அழகு போல உலகிலே யாரும் இல்லை. நாரதர் சொன்ன போது பார்வதியானவள் யோசிக்கிறார். பகவான் ஆண்டவன் சிவபெருமான் நாமல் இடத்திலே பொய் சொல்லி விட்டாரே. இந்த பகவான் இன்னைக்கு வரட்டும் என்ற ஆதிபரா சக்தியானவள் கைலாச வாசலில கண்ணன் தன்கையான பார்வதியானவள் கன்னத்தில கையே உமை கவலையோடு இருப்பா மேல நேம இருப்பா நீகுள்ளேனல் பார்வேதி மேல நேம இருக்கும்போது மேலனமா இருக்கும்போது சிவனாரும் வருகிறாரே. பார்வதி எந்த நோட வார்த்தைகள் இருந்ததோரு விவரமா ஈசனிடோ சொல்லிட மேலனமா இருப்பேதல்ல சிமிட்டுறாரு. அவளை மன்னிச்சிடும் நினைக்கிறா. மன்னிக்க மாட்டேன். இருந்த விவரத்தை நமக்கு வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசா பெருசு. சரி சரி. ஆனாலும் இந்த ஆதிபரா சக்தியானவள் பார்வதியும் ரொம்ப சிரிக்கின்றார். பார்வதி சிரிக்கும் போது ஆண்டவன் சிவபெருமா அம்மா பார்வதி நம் அடியலுக்கு போகும்போது அன்று மலர்ந்த செந்தாமலர் போல் இருந்த உன் திருமுகம் இன்னைக்கு ஏமா அப்படி வாண்டி போய் இருக்கிறது? மூத்த மகன் ஆதி மூலம் ஏதாவது சொன்னானா? இளைய மகன் 6 முகம் ஏதாவது சொன்னானா? ஏன் இந்த வாட்டம்? ஏன் இந்த மௌனம் அம்மா பார்வதி? ஏன் இப்படி மௌனமா இருக்க? மௌனமாக இருக்கணும். ஆனா மௌனமா இருந்து சாதிக்க கூடாது. சரி அப்ப ஆண்டவன் சிவபெருமான்
தினந்தோறும் பார்வதியானவள் ஆண்டவன் பகவானுக்கு ஆமா படியிலந்த பகவானுக்கு சரி பால் பழங்கள் கொடுப்பது வழக்கம். அதான் பகவானுக்கு பழக்கம். இறையிழந்த பகவானுக்கு இலைப்பாற கொடுப்பா. எப்படி பகவான் படியிழந்து வருவதற்கு முன்பாக ஆமா பார்வதி கமண்டலத்தில் சலம் எடுத்து பூ மலர்கள் கொண்டு வந்து ஆமா பகவானுடைய பாதத்தை சுத்தம் செய்து சரி அந்த புனித தீர்த்தத்தால பகவான் கால்களை சுத்தம் செய்து பூ மலர்கள் எல்லாம் போட்டு பகவான் காலை தொட்டு தொட்டு வணங்குவா. அப்ப அந்த காலத்துல பார்த்தா இப்படி போயிட்டு வேலை நடந்திருக்கு. தொட்டு தொட்டு வணங்கி இப்படிதான் போன கோயில சொன்னேன்னு சொல்லி எங்க குறத்துக்கார என்ன வீட்டுல போய் என் காலை கழுவுனா கழுவுன என்னாச்சு உள்ள உங்க காலை களி என்ன செஞ்சாவோ என்ன பண்றா குழம்பு வச்சாவோ ஆமா ரசம் 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 ஆட்டுக்கால் சூப்பு நினைச்சு கடந்து வீட்டுக்கார சூப்பு வச்சுட்டாங்க. அது போல ஆதிபரா சக்தியானவள் சரி அதுக்கப்புறம் பகவான உள்ளே வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பாளாம். ஆனா பார்வதியானவள் உபசரிக்கவில்லை. இறையிழந்த பகவானுக்கு இலைப்பார கொடுக்கவில்லை. இல்லையப்பா அவ ஆண்டவன் பகவானுக்கு கோபம். பார்வதி படியலக்க போகும்போது சரி உன் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பா சந்தோஷமா மலர்ந்த செந்தா மலர் போல் இருந்த உன் திருமுகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கிறது என்று கேட்கும் போது ஆதிபரா சக்தியானவள் பகவான் இடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறான்? பகவானே என்னம்மா நீங்க படியலக்க போறீங்க. சரி பார்வதி நான் தனிமையில் இருக்கிறேன். ஆமையா அதனால கைலாச வாசலில என்னப்பா பக்கவுமை தூமிலையாட பைங்கிலிகள் எனக்கு வேண்டும். எனக்கு நான் இருந்து விலை ஆடுவதற்கு 7-8 தோழி வேணும். சுக்கட்டங்கள் ஆடுவதற்கு 7-8 தோழி வேணும். தோழியர்கள் எனக்கு வேண்டும். சங்கரனே சிவபெருமா தோழி தோழி என்று ஏற்கிறாயே அம்மா பார்வதி. ஏற்கனவே கைலாசத்துல தோழி பெண்கள் இருக்கிறார்கள். ரம்ப இருக்கிறா, ஊர்வசி இருக்கிறா, திலோத்தமி இருக்கிறா. அவர்களாம் எனக்கு பழைய தோழியர்கள். புதுசாக எனசாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக புதுசா எனக்கு தோழி வேணும். சரி அப்படி ஒரு தோழியர்கள் ஆண்டவா சிவபெருமான் பால் போனே நிலமடிக்க பால் போனே நிலமடிக்க பார்வதியா எந்த பால் போனே நிலமடி அடிக்க ஓட் ஓட் ஓட்
எங்களது தோழியர்கள் எனக்கு வேண்டும். தோழி பெண்கள் வேண்டும். ஆண்டவா சிவபெருமானே, சுவாமி பார்வதி பந்தடிக்கும் போது பறந்தடிப்பதற்கு தோழி வேணும். வேண்டும் வேண்டும் அல்லவா? ஈக்கி போல் இளவடிக்க ஈஸ்வரியான் பந்தடிக்க, பந்தடிக்க பந்தடிக்க ஈஸ்வரியான் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க தோழி வேணும். வேண்டும் வேண்டும் அல்லவா? பார்வதி, அப்படி ஒரு தோழி எங்க இருக்கிறார்கள்? அதான கைலாசத்துல அப்பேற்பட்ட தோழிகள் எல்லாம் கிடையாது. எப்படி? இந்த மாதிரி நீ சொல்லக்கூடிய அளவுக்குள்ள தோழிகள் கைலாசத்துல கிடையாது. ஆமா. ரம்பா இருக்கா, ஊர்வசி இருக்கா. சரி. ஆமா. வேற வேற இன்னொருத்தி இருக்கா. யாருன்னு? அந்த அக்கா தான் பெரிய ராஜ்யம்மா. ஆமா, அந்த அம்மா தான். அவளே இருக்கறா. சரி. ஆனா நீ சொல்லுத மாதிரி இளசா புதுசா தோழி பெண்கள் கைலாசத்துல கிடையாது. ஏன் கிடையாது? அப்படி ஒரு தோழியர்களும் இருக்கிறார்கள். எங்கம்மா இருக்காங்க? ஆண்டவா சிவபெருமானே, ஏ பார்வதி, அப்படி ஒரு தோழியர்கள் 14 உலகமும் படியளந்துட்டு வரக்கூடிய பகவானுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிந்தும் உனக்கு தெரியாம இருக்கு. அதானே. அறிந்தும் அறியாமல் இருப்பதுங்க. எப்பேற்பட்ட மனிதன் எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படி ஒரு தோழியர்கள் இருக்கிறார்கள். எங்கம்மா? பத்தான்கடல் தீவுக்கு பளிங்கியும் பாறை பச்சால மரமதி அவ புற்றுக்குள்ளே இருப்பா, புற்றுக்குள்ளே இருப்பா. ஏய் புகழ் பெரிய காளியம்மா, அம்மா புற்றுக்குள்ளே ஐயா மாரியம்மல் பிறந்தீரு, மகாதேவ சிவமேரு புனாதி பிறந்திரு, முக்கநேரே சிவபெரு வடக்குவ செல்வி பிறந்திரு, விமலேரே சிவபெரு 8 பேரு அழைத்து வந்து ஆமோ ஆமம்மா ஈஸ்வரரை தருமையா, சொல்லு சொல்லம்மா காளியரை அழைத்து வந்து ஓடு ஓடம்மா கடவுளை தருமையா, ஆமோ ஆமம்மா அட்டகாளி அழைத்து வந்து, அட்டகாளி அழைத்து வந்து ஆண்டவ தாருமையா. எனக்கு ஆண்டவரே, அட்டகாளி 8 பேர்களை அழைத்து வந்தோம். அம்மா, ஆண்டவா எனக்கு நீங்கள் தாருமையா. தாருங்க தாங்க சுவாமி தாங்க. கம்மா பார்வதி, என்னங்க? அந்த அட்டகாளி 8 பேர்கள் பக்கத்தில் நாம் போக முடியுமா? என்ன ஆச்சு அவளுக்கு? நாகலோக பட்டணம் ஆமா. கொடிய விஷம் நிறைந்த நாடு. அதானே கேட்ட, கைலாச மாதிரி நினைச்சியா நீ? கதன ஆ, 8 பேர் இல்ல, சரி. உனக்காக அட்டா 80 பேர்னாலும் எடுப்பேன். நான் 80,000 பேர்னால அதான் தூக்கிட்டு வந்துருவேன். ஆனா இந்த 8 பேர் பக்கத்துல மட்டும் போக முடியாது. இல்லத்தான் செய்தியா? சரி. நம்பர் கேட்டு வருஷம் 3 வருஷம் ஆகப்போகுது. ம். எனக்காண்டி எல்லாம் செய்வேன் எல்லாம் செய்வோம்ங்கியா. சரி. ஆனா ஒண்ணு நடக்க ஒரு மாட்டேங்குது. நம்பர் இருக்குங்க. ஆ. 60 வயசு ஆகுது. ஆய், அது எதுக்குப்பா? அதானே. கதன ஆ. 8 பேரையும் அழைத்து வந்து தாருமையா. ஆமா. அம்மா பார்வதி, என்ன? அதாவது 8 பேர்களை நான் எடுக்க வேண்டுமானால் சரி. நாகலோக பட்டணம் ஆமா. கொடிய விஷம் நிறைந்த நாடு, கொடிய விஷம் நிறைந்த நாடு. தருவாங்க. சரி சரி. ஆட்டா 8 பேரை அழைத்து வந்து எழுதி வச்சுக்கோ. 8 பேரையும் அழைத்து வந்து ஆமா. ஈஸ்வரனே எனக்கு தாருமையா. ஆமையா. அம்மா பார்வதி, 8 பேர்கள் நான் பக்கத்தில பகவான் நான் போக வேண்டுமானா அந்த ஆண் நாகமானது படையெடுத்துதானா? அந்நாகம் படையெடுத்தாள், படையெடுத்தாள்